அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமையும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாய் 56 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 9 சதமாக உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 31 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 89 சதமாக உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாய் 56 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 10 சதமாக உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 974 ரூபாய் 90 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 15 சதமாக உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 1 சதமாக உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 274 ரூபாய் 90 சதம் வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு 277 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் சில வேலை எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக ஆரம்பிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக ஆரம்பிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக ஆரம்பிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் ஆரம்பிடுறாங்க. குவைட்டில் அல் நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலு காஸ், KBE, UAE, Oman Exchange, Bahrain Exchange, BEC, Wall Street Exchange, Zajil Exchange, Malik Exchange, International Exchange, Al Shafa Exchange. இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதே போல் ARY எக்ஸ்சேஞ்சில் 750 ஃபில்ஸ்லேருந்து 900 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக ஆரம்பிடுறாங்க. அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷாஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள்லாம் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக ஆரம்பிடுறாங்க. அதே போல் இப்போ புதிதாக திறந்திருக்கக்கூடிய சுலைமானி அல் முக்கசிம் எக்ஸ்சேஞ்ச் ஜஹ்ராவில் ARY எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்சேஞ்சிலையும் வெறும் 750 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக ஆரம்பிடுறாங்க. இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய சம்பள பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. அதே போல் எந்த எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தெரியாத நண்பர்களும் தெரிந்து கொள்ளட்டும். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 571 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 666 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 42 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 32 தினார் 761 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. தங்கம் வாங்கக்கூடியவங்க இந்த நாட்களில் விலை கொடுத்து வாங்கிக்கோங்க. இலங்கையிலும் தலை தூக்கியது கொரோனா வேரியண்ட். இதோ செவ்வாய்க்கிழமை ஆரம்பம் மீண்டும் தூசி காற்று. இதோ ஹவுஸ்மேட் டு ஹவுஸ் டாக்டர். அதே போல் இதோ இன்று முதல் சட்டங்கள் ஆரம்பம். மீறினால் அபராதம், வேலை இழக்கும் அபாயம். இதோ விமான நிலையத்தில் உட்கார்ந்தார் உள்துறை அமைச்சர்.
மின்சாரம் மிக பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துமா குவைத்தில்? மிக பெரிய ஒரு பாதிப்பு விரைவில் வரலாம். அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Plug. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ ஊடாக பணப்பரிசை அள்ளுங்க. கார்கோ பற்றிய மேலதிக தகவல் வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கான மோர் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதே போல் குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் ஃபஹத் அல் ஒத்தாய்வி எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை, நாளையிலிருந்து கூட ஆரம்பமாகலாம், செவ்வாய்க்கிழமை கன்ஃபார்மாக தூசிக்காற்று மீண்டும் ஆரம்பமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. திறந்த வெளிகளில் இருக்கக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் குவைத்துடைய மின்சார உற்பத்தி அதிகமான ஆயில் மூலம் மின்சார உற்பத்திகளை திறன்பட செயல்படுத்தி வந்தாலுமே குவைத்தில் மின்சாரம் பாவனை அதிகமாக இருக்கிறதால, அதாவது இவங்க உற்பத்தி செய்கிறது 50%, பாவிக்கிற சதவீதம் 100% இருக்குது. டபுள் ட்ரிபிளாக மின்சாரம் தேவைப்படுகிறது. இனி வரும் காலம் அதிக வெப்ப சூழல் வரும்போது ஒவ்வொரு ஜெனரேட்டரையும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண வேண்டியது வரும். தொடர்ந்து வேலை பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஆஃப் பண்ணி ஆன் பண்ண வரும். அந்த நேரங்களில் மின்சாரம் ரொம்பவும் அதிகமாகவே தடைப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. மின்சாரத்தை முடிந்த வரைக்கும் சிக்கனமாக பாவிச்சுக்கோங்க. அதே போல் திறந்த வெளிகளில் கட்டுமான பணிகளில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, டெலிவரி பைக் டிரைவர்ஸாக இருந்தாலும் சரி, இன்று ஜூன் மாதம் 1ஆம் திகதி முதல் தொடக்கம் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் திகதி வரைக்கும் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் திறந்த வெளிகளில் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்ற உத்தரவை இட்டிருக்கிறாங்க மனித வளத்துக்கான பொது ஆணையகம். மீறினால் அபராதம். அதே போல் உங்களை பிளாக்மெயில் பண்ணியோ இல்லை உங்களை வேலை செய்யணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணியோ வேலை வாங்க முடியாது. அதால் இனி வரும் நாட்களில் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அனைவருமே. இதோ இலங்கையிலும் COVID-19 ஆரம்பமானது. இந்தியா தொடக்கம் தற்போது இலங்கையிலும் கொரோனா பரவ ஆரம்பித்துள்ளதாக, மிகவும் பதட்டமான ஒரு சூழலும் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்ற இந்த சூழலில் தயவு செய்து இனிவரும் நாட்களில் கொஞ்சம் பொது இடைவெளிகள், அதே போல் குறிப்பாக சுகம் தரும் அப்படின்ற ரீதியில் சுத்தத்தையும் அதிகமாகவே பேணுங்க. நாட்டிலிருந்து உணவுப் பொருட்களை வரவழைக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாகவே வரவழைச்சிக்கோங்க. அதே மாதிரி முடிந்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த கொரோனாவை எதிர்த்து போராடுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். பல பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பை பேணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுவித்து கொள்ள முடியும். ஆல்ரெடி நாம் பல கொரோனா வேரியண்ட்டை பார்த்துட்டோம், பல வகையான பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம். அதனால் அந்த அனுபவங்களை வைத்தாவது இனி வரும் நாட்களில் சமூக இடைவெளிகளை பேணுறது, சுத்தமாக இருக்கிறது, வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் முகம் கழுவுறது, இந்த மாதிரி விடயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இனிமேலாவது தப்பிக்கலாம். இல்லை கடைசியில் நாட்டுக்கு கூட பயணிக்க முடியாத சூழல் வரலாம். ஆர்டிகல் 8 ஜென்சியா ப்ராப்ளம் வெகு விரைவிலேயே சால்வ் ஆகும். ஆனால் இப்போ புதிய சட்டம், அதாவது இன்று முதல் புதிய காணொன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வரைக்கும், 9ஆம் மாதம் கடைசி வரைக்கும் குவைட்டிலேருந்து ட்ராவல் பண்ணக்கூடியவங்க தாராளமாக ட்ராவல் பண்ணலாம் குவைத்திகள். அதே போல் அவங்களுக்கு தேவையான அனைத்து சலுகைகளும் செய்து கொடுக்கப்படும். குறிப்பாக அவங்க ட்ராவல் பண்ணிவிட்டு மறுபடியும் குவைத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வேற எங்கேயும் போய் தங்கிட்டாங்கன்னா தான் பெரிய பிரச்சனையே வரும். அதே போல் குவைத்தில் இனி வரும் நாட்களில் ஜென்சியா செக்கிங் இதையும் விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னப்பா ஹவுஸ்மெய்டாக கடைசியில்
டாக்டர் அம்மாவாக உட்கார்ந்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஜிலிப் ஷோக் பகுதிகளில் ஒரு பெண் வந்து கிளினிக் நடத்தி வந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு மினி ஹாஸ்பிட்டலே நடத்தியிருக்கிறாங்க. சோதனையில் பார்க்கும்போது உள்ள எல்லா ஏற்பாடுகளும், மருத்துவ ஏற்பாடுகள் எல்லாமே இருந்திருக்குது. நிறைய மருந்துகள் இருந்திருக்குது. அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து சட்டவிரோதமாக ஹாஸ்பிட்டல்கள்லேருந்து திருடி கொண்டு வரப்பட்ட மருந்துகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு லைசன்ஸும் இல்லாமல் ஹவுஸ்மேட் வீசாவில் டாக்டரா அட்டேங்கொன்னியா, எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பாருங்கள். அதுவும் ட்ரீட்மெண்ட்டுக்காக சின்ன குழந்தைகளை முதல் கொண்டு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க நிறைய பேர். அதில் வீடியோக்களில் அதை அவாய்ட் பண்ண வேண்டிய சூழல். நிறைய வீடியோக்கள் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த நாட்டில் உங்களுக்கான சட்டங்கள் சில இருக்குது. அதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த நாட்டில் நல்லபடியாக இருந்துட்டு போக முடியும். இல்லையா வாழ்நாள் பூரா ஜெயில் தான். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு குற்றம். டாக்டர்ன்ற ஒரு தகுதியே இல்லாத ஒருத்தர் டாக்டராக உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்கள்ட்ட போய் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்காங்க நிறைய பேர். இதில் எத்தனை பேருடைய உயிர் ஆபத்தில் இருந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா இவங்க கொடுக்குற மருந்து உண்மைக்குமே இவங்க கன்சல்ட் பண்ணுற மருந்து எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்கும்ன்றதே தெரியாது. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மாதிரி தவறுகளை யாரும் பண்ணாதீங்க. அடுத்ததாக குவைத்துடைய வீதிகள் பராமரிப்பு பணிகள் இப்போ பார்த்திங்கன்னா வேகமாகவே நடைபெற்று வருது. சில வீதிகளில் அந்த பள்ளங்கள் மாதிரி, அதாவது இந்த ரோடை வந்து அப்படியே சுரண்டி எடுத்திருப்பாங்க, வலித்து எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த சில இன்ஜினியர்கள் செய்யக்கூடிய முட்டாள்தனமான வேலை, அப்படியே அந்த ரோடை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஸ்லோ பண்ணுற அந்த ஸ்டெப்பை வந்து அப்படியே விட்டுடுறாங்க. அதால் நம்ம வேகமாக போகும்போது ஒரு வேளை இந்த இடத்துல இந்த மாதிரி தோண்டி வச்சுருந்தாங்கன்னா உடனே போன வேகத்திலே வண்டியோட முன்பக்கம் அப்படியோ கீழே இறங்குது, பள்ளத்தில் விழுகிற மாதிரி. சில நேரங்களில் முன் பம்பர் அந்த சைட் வந்து பஃபரே உடையிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. வாகன சாரதிகள் ரொம்ப கவனம். வேகத்தை முடிந்த வரைக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவாகவே வண்டியை கொண்டு போங்க. குடியிருப்பு பகுதிகளில் குறிப்பாக அதிவேக சாலைகளில் கூட இப்போ பராமரிப்பு பணிகள் இருக்குது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு அவேர்னஸ், தயவு செய்து டிரைவர்ஸ் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பாடுங்க. நிறைய பேர் வந்து இன்றைக்கும் வண்டிகளில் பஞ்சர் ஆகிற சூழல் வந்து அதிகமாக முகம் கொடுக்குறீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பல பகுதிகளையும் இந்த வீடுகள் கட்டக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக இந்த ரோட்டில் ஸ்க்ரூ ஆணிகளை வீசுறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக போச்சு. என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே இது வரைக்கும் நான் நினைக்கிறேன் 1000க்கு மேற்பட்ட ஸ்க்ரூ ஆணிகளை வந்து புறக்கி நானும் குப்பையில் போட்டிருப்பேன். பக்கத்தில் 3-4 தெருவில் ஃபுல்லாகவே வீடு தான் கட்டுறாங்க. நிறைய இடங்களில் அந்த ஆணிகள் தான் கிடக்குது. அதே போல் இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு சகோதரர் ரொபின்னு சொல்லி ஒரு சகோதரர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார். அவருக்கு நேர்ந்த சம்பவத்தை. ரோட்டில் அவர் போயிட்டுருக்கும்போது இடையில் வண்டியில் அலார்ம் வந்து காட்டியிருக்குது பஞ்சர்ன்னு. ஆனால் அதை அவர் பொறுப்பெடுத்தாமல் போய் கடைசியில் ஹைவேயில் இந்த வேகா வெயிலில் மாட்டிக்கிட்டார். சில போலீஸ் வந்து எக்காமாவெல்லாம் எடுத்து செக் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த வெயில் காலத்தில் தயவு செய்து ரொம்ப கவனம். இது இப்போ என்னோடய வண்டிக்கு நடந்த பஞ்சர். எனக்கு வந்து அலாம் அடிச்சிச்சு, செக் பண்ணினேன். ஆனாலும் காற்று குறையிற மாதிரி தெரியலை. முன்னாடி டிஸ்பிளேயில் காட்டும் ஒரு டயரு பஞ்சர் ஆகிருக்குது அப்படின்னு. ஆனால் காற்று குறையலை. ஆனால் காற்று குறையாத போதிலும் நான் என்ன செஞ்சேன், உடனே அந்த செகண்டை கண்ட உடனே போய் உடனே பேட்ச் போட்டேன். அதே மாதிரி சாரதிகளாகிய நீங்களும் உடனே ஒரு ஆணியை கண்டுட்டிங்கன்னா உடனே போய் அதை கிளியர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு அது சதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேகா வெயிலில் நடுத்தெருவில் நிற்க வேண்டிய சூழல் வரலாம். எங்கேயாவது அவசரமாக போயிட்டு இருக்கும்போது காலை வரலாம். தயவு செய்து கவனம். முடிந்த வரைக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.